சேனல் நேயர்களுக்கு உங்கள் சபரிநாதனின் அன்பு வணக்கங்கள். எந்த உத்திகளையும் பின்பற்றாமல் தியானிப்பது சாத்தியமா என சீடர் ஒருவர் கேட்ட கேள்விக்கு ஓஷோ அவர்களின் பதிலை வாசிப்போம். மரணப்படுக்கையில் கிடந்த தனது நண்பர் கோகனை பார்க்க போயிருந்தார் ஹைமி கோல்ட்பர்க். எனக்கு ஒரு உபகாரம் செய்யப்பா. நீ சொர்க்கத்திற்கு போனதும் அங்கே அவர்கள் பேஸ்பால் விளையாடுகிறார்களா என்பதை ஏதாவது ஒரு வழி கண்டுபிடித்து எனக்கு சொல்கிறாயா என்று கேட்டுக்கொண்டார் ஹைமி கோல்ட்பர்க். வாய்ப்பு கிடைத்தால் நிச்சயமாக சொர்க்கத்திலிருந்து தொடர்பு கொள்ள முயற்சிப்பதாக கோகன் பதிலளித்தார். கோகன் மரணமடைந்த ஓரிரு நாட்களுக்கு பிறகு கோல்ட்பர்க்கின் தொலைபேசி ஒலித்தது. கோல்ட்பர்க் போனை எடுத்ததும் கோகனின் குரல் கேட்டது. ஹலோ ஹைமி, உன்னுடைய பழைய நண்பன் பேசுகிறேன் என கோகன் பேச, அதை கேட்டு ஆச்சரியமான ஹைமி கோல்ட்பர்க், கோகன், நிஜமாகவே நீதானா என ஆச்சரியத்துடன் கேட்டார். அதற்கு கோகன், நிச்சயமாக நான் சொர்க்கத்திலிருந்து தான் பேசுகிறேன். உனக்கு நான் ஒரு நல்ல செய்தியும் கெட்ட செய்தியும் சொல்லப் போகிறேன் என கூற, ஹைமி கோல்ட்பர்க் மிகவும் ஆர்வத்துடன், முதலில் நல்ல செய்தியை சொல்லு என கேட்டார். அதற்கு கோகன், முதலாவதாக நான் நல்ல செய்தியைத்தான் சொல்லப் போகிறேன். சொர்க்கத்தில் பேஸ்பால் வசதி உள்ளது என கூற, அதை கேட்டு மிகவும் சந்தோஷமான ஹைமி கோல்ட்பர்க் சிறிது இடைவெளியில், ஆமாம், ஏதோ கெட்ட செய்தியும் இருப்பதாக சொன்னாயே, அது என்ன என கேட்க, அதற்கு கோகன், ஆமாம், அந்த கெட்ட செய்தியை சொல்வதற்கு மனம் சற்று கஷ்டப்படத்தான் செய்கிறது. இருந்தாலும் சொல்கிறேன். சொர்க்கத்தில் அடுத்த ஞாயிறன்று அந்த பேஸ்பால் விளையாட்டை நீயும் என்னுடன் விளையாடப் போகிறாய் என கூறினார். அதை கேட்ட ஹைமி கோல்ட்பர்க் அதிர்ச்சியில் உறைந்து போய்விட்டார். வாழ்க்கை என்பது ஒரு சிக்கலான விவகாரம். நல்ல செய்தியும் உண்டு, கெட்ட செய்தியும் உண்டு. தியானத்திற்கு எந்த உத்தியும் தேவையில்லை என்பது நல்ல செய்தி. ஆனால் எந்த உத்தியும் இல்லாமல் தியானத்தை நீ அடையப் போவதில்லை என்பது கெட்ட செய்தி. இத்துடன் இந்த பதிவு முடிகிறது. மீண்டும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.